வணக்கம். அருந்ததியர்கள் தான் அவங்களுக்கு கீழ இன்னொரு சாதியே அடிமையா கொண்டவங்க கிடையாது. பார்ப்பனிய சமூக அமைப்போட மிச்சம் சாதிகளின் கடைசி அடுக்குகள கடைசியா வீழ்த்தப்பட்டவங்க. இந்த மானுடத்திற்கு அழகூட்டிடக்கூடிய மனித மாண்பாளர்கள் சமூகத்துல பிறந்தவர் தான் இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய சுயமரியாதை சுடரொளி ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு 3 வயது சின்னவர் தான் எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். சென்னையில 1894ல பிறந்திருக்கிறார் எச்.எம். ஜெகநாதன். 1915ல திருச்செங்கோடு எலம்பள்ளியில ஒரு திருமண நிகழ்வுல தந்தை பெரியார ஒரு சமையல்கார பாப்பான் சூத்திரன்னு சொல்லி இழிவுபடுத்தியதை கேட்டு கைவல்யசாமிங்கிறவரு ஆத்திரத்தால அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த கையால அந்த பார்ப்பனனை ஓங்கி ஒரு கன்னத்துல அரைஞ்சிருக்கிறார். சமூகத்துல நடந்த இந்த மாதிரியான சம்பவங்களும் சூழ்நிலைகளையும் உள்வாங்கின பிறகு தீவிரமான சமூக வாழ்வுக்கு வந்திருக்கிறார் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். அன்றைக்கு பல்வேறு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அவங்களுக்கான நலன்களை பெறுவதற்காக அவங்களுக்குன்னு தனித்தனியான அமைப்புகள் உருவாக்குனாங்க. அமைப்புகள் என்ன வேணும்னாலும் தனித்தனியா உருவாக்குனாலும் அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்திருக்காங்க. உட்சாதி ஒன்று இல்லாம களமாடி இருக்கிறாங்க. அந்த அமைப்பின் மூலமா அந்த மக்களினுடைய உரிமைகளை முன்னெடுத்து செல்றத தவிர்க்க முடியாததா அந்த அமைப்புகள் முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஐயா ஜெகநாதன் அவர்களும் எல்.சி. குருசாமி அவர்களும் 1920ல சென்னை அருந்ததியர் சங்கத்தை நிறுவியிருக்கிறாங்க. இந்த அமைப்பு தான் இந்திய துணைக்கண்ட வரலாற்றிலே அருந்ததியர்களுக்கென தொடங்கப்பட்ட முதல் அமைப்பு. நாம கூட இதுக்கு முன்னாடி ஐயா எல்.சி. குருசாமி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற விரிவா பேசியிருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க எல்.சி. குருசாமி அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவும் தயவு செஞ்சு பாருங்க. இவங்க உருவாக்கின இந்த அமைப்புக்கு தலைவரா எச்.எம். ஜெகநாதன் அவர்களும் பொதுச் செயலாளரா ஐயா எல்.சி. குருசாமி அவர்களும் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அருந்ததியர் சங்கத்திற்கான அலுவலக கட்டடத்தை பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல இருந்திருக்கு. இந்த கட்டடம் திருவாங்கூர் சமஸ்தான மகாராஜாவுக்கான சொந்தமான இந்த கட்டடம். எல்.சி. குருசாமி அவர்களும் திருவாங்கூர் மகாராஜாவும் 2 பேரும் நண்பர்கள். அதனால இந்த கட்டடத்தை அன்பா இந்த சங்கத்துக்காக செயல்படட்டும் அப்படின்னு திருவாங்கூர் மகாராஜா கொடுத்திருக்கிறாரு. திருவாங்கூர் மகாராஜாவும் எல்.சி. குருசாமியும் இவங்க 2 பேரும் நண்பர்கள்ன்ற அடிப்படையில நட்பின் அடையாளமா அந்த கட்டடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு 1921ல சென்னையில பல இடங்கள்ல இரவு பள்ளிகளை நிறுவி இருக்கிறாங்க. இரவு பள்ளிகள் மூலமா அருந்ததியர்களை படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா பகல் பள்ளிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அருந்ததியர்களோட குடும்ப சூழல்ல படிக்க முடியாத நிலையில அன்றைக்கு நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதனால மாணவர் விடுதிகளை உருவாக்கி இருக்கிறார் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். அன்னைக்கு பொதுவா அருந்ததியர்கள் தங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையால இருந்திருக்கிறாங்க அப்படின்னு எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் உணர்ந்து அருந்ததியர்கள் சாதிய துயரங்களிலிருந்து இழிவை சுமந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்ந்து எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் அருந்ததியர்கள் எதையெல்லாம் இந்த சமூகம் இல்லைன்னு உண்டாக்குறாங்களோ அதையெல்லாம் உண்டாக்கணும். அருந்ததியர்களுக்கு எதையெல்லாம் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்யணும். அருந்ததியர்களுக்கு எதையெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நடத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் வராங்க. தலித் மக்களினுடைய சுய விடுதலை கோட்பாட்டை முன்மொழிந்திருக்கிறார் எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். தலித் மக்களுக்கு சுயமரியாதையோடு தலித் மக்களுக்கு சுயமரியாதையோடு சுதந்திரத்தோடு சமநிலை சமுதாயத்தோட வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். இவரோட செயல்பாடுகள் மூலமா அந்த காலத்துல அருந்ததியர்கள் மக்களினுடைய அகப்புற வாழ்க்கை ஒரு வெளிச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையாவே மறுக்க முடியாது. கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வியும், நிலம் இல்லாதவர்களுக்கு நிலமும், அந்த நிலம் இருந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீடுகளும், அந்த குடிநீர் வசதியும், சாலை வசதிகளும் கிடைக்கிறதுக்கான வழிவகை செய்திருக்கிறார் எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். மனித இயக்கம் யாரை சென்றடையணும் அப்படிங்கிற எல்லை கோட்டை எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டதால அவருக்குள்ள உற்சாதி உணர்வு எப்போதும் வந்ததே கிடையாது. அந்த உற்சாதி உணர்வுக்கு அவர் எப்பவும் தீனி ஆகல அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம விடுதலை என்பது ஒண்ணுல இருந்து இன்னொன்னு பிரிஞ்சது கிடையாது அப்படிங்கிற கோட்பாட்டை இவர் மையமா வச்சுக்கிட்டது ஒற்றுமையோட இவர் களமாடி இருக்கிறார். எம்.சி. ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டோர் சம்மேளனத்தோட துணைத் தலைவராகவும் கொள்கை பரப்பு செயலாளராகவும் பொறுப்பேற்று களமாடி இருக்கிறார் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். நீதி கட்சியையும் சுயமரியாதை இயக்கத்தையும் நம்முடைய நட்பு இயக்கமா நினைச்சு களமாடி இருக்கிறார். நீதி கட்சியோட பொதுக்குழு செயற்குழுவுல அங்கம் வகித்து நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ல ஒருவரா இருந்திருக்கிறார். எந்த கட்சி? நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்திருக்கிறார். நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள்ல ஒருவரா இருந்த ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்களை எத்தனை முற்போக்காளர்கள் இந்த அடையாளப்படுத்தி பேசுறாங்கிற கேள்வியை உங்ககிட்டயே விட்டுடுறேன். அதன் பிறகு 1920ல
சென்னை பெரம்பூர் பிஎன்சி மில் தொழிலாளர்கள் கிட்ட ஏற்பட்ட வேலை நிறுத்தம் தலித் மக்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறுச்சு அப்படிங்கிறது வரலாறு. சாதி இந்துக்கள் தலித் மக்களுடைய வீடுகள்ல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. நிலைமை வந்து துப்பாக்கி சூடு நடத்துற அளவுக்கு போயிருக்கு. அந்த கலவரத்துல சாதி இந்துக்கள் எம்.சி. ராஜா அவங்கள வந்து கொல்ற அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற தலித் மக்களுடைய வீடுகளை தீக்கீரையாக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஊரடங்கு சட்டமும் போடப்பட்டிருக்கு. இந்த கலவரம் குறித்து நாம கூட வந்து இதுக்கு முன்னாடி விரிவா பேசி இருக்கிறோம். இந்த கலவரத்தை பத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவும் தயவு செஞ்சு ஒரு ரெஃபரன்ஸா பாருங்க. அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் எம்.சி. ராஜாவுக்கு துணையா இருந்திருக்கிறார். அதோட தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அன்னைக்கு வந்து மோரின்றவங்க, அப்புறம் ஆளுநர் வந்து லார்டு வெல்லிங்டன், இவங்க 2 பேர்கிட்டயும் நிலைமையை எடுத்து சொல்லி தலித் மக்களினுடைய உயிரும் உடைமைகளும் காப்பாற்றுவதற்கு ரொம்ப தீவிரமா களமாடி இருக்கிறார் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். தலித் மக்களுக்காக தன்னுடைய செயல்பாட்டை உறுதியாவும் தெளிவாவும் புரிந்து களமாடிய ஜெகநாதன் அவர்கள் மாநகர கூட்டுறவு சங்கங்களினுடைய தலைவராகி இருக்கிறார். கூட்டுறவு வங்கிகளை மலைப்பாம்பு விழுங்குற மாதிரி ஆதிக்க சாதியினர் அன்னைக்கு கூட்டுறவு வங்கிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல தலித்துகளுக்கும் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தலித்துகளை பங்குதாரர்களாகவும் நிர்வாகிகளாகவும் உருவாக்குகிறார். எங்க? கூட்டுறவு வங்கியில. அதெல்லாம் அன்னைக்கு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, சாத்தியமான விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம தலித்துகளை அமைப்பு ரீதியான தொழிலாளர்களாகவும் அரசு ஒப்பந்ததாரர்களாகவும் மாற்றி இருக்கிறார். இவரால புளியந்தோப்பு, பெரம்பூர், அருந்ததியர்புரம், ஓட்டேரி இந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பொருளாதார ஆளுமையா வந்திருக்கிறாங்க, செழுமையா வாழ்ந்திருக்கிறாங்க. எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் கௌரவ மாகாண நீதிபதியா ஆங்கிலேயர் ஆட்சியில நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம லோதியன் குழுவுல தீண்டத்தகாதவர்களுக்குரிய அரசியல் பிரதிநிதித்துவம் தேவைன்னு சொல்லி மக்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. 1928ல சைமன் குழு வந்தபோது தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய தலைமையில இவங்க உருவாக்குனாங்க இல்லையா அருந்ததியர் சங்கம் சொல்லிட்டு, அந்த அருந்ததியர் சங்கம் சார்புல சென்னையில வயது, கல்வி, அறிவு இது எல்லாத்தையும் அடிப்படையில வாக்குரிமைய தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கணும். தலித் மக்கள் பெரும்பான்மையா வாழற இடங்கள்ல தலித் மக்கள் மட்டும்தான் வாக்களித்து அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம நீதி கட்சி சார்புல போட்டியிட்டு சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 1929ல இருந்து தொடர்ந்து 15 வருஷம் உறுப்பினரா இருந்திருக்கிறாரு. அடிப்படை வசதிகளை எல்லா தரப்பு மக்களுக்கும் செய்து கொடுத்திருக்கிறாரு. அதனால எல்லா தரப்பு மக்களினுடைய நன்மதிப்பையும் பெற்றிருக்கிறார். தலித் மக்களுக்கான மதிய உணவு திட்டம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார். யார் கூட? ஐயா எல்.சி. குருசாமி அவர்களும் இவங்களும் சேர்ந்து அதிக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அதன் பிறகு தூய்மை பணியாளர்களை அரசு பணியாளர்களாக்கி சம்பளம் சலுகை கிடைக்க முறைப்படுத்தி இருக்கிறார். யார? தூய்மை பணியாளர்கள். மாநகராட்சி உறுப்பினரான அதே வருஷத்துல சென்னை மாகாண சட்டமேலவை உறுப்பினராகவும் ஆகியிருக்கிறார். அரசோட நலவாழ்வு திட்டம் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் தலித் மக்களில் இருந்து அவங்க நலன்ல இருந்துதான் நீங்க யோசிக்கணும், சிந்திக்கணும், தொடங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாரு. நவம்பர் 12, 1930ல லண்டன்ல தொடங்கிய முதல் வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்க தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனரை வழி அனுப்புற அந்த கூட்டத்துல சென்னையில ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல கலந்துகிட்டு வட்டமேசை மாநாட்டுல தலித் மக்கள் சார்புல முன்வைக்கப்பட வேண்டிய செய்திகளை பட்டியலிட்டு தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு வட்டமேசை மாநாடுலாம் முடிஞ்ச பிறகு காந்தியினுடைய 4 நாள் உண்ணாவிரத போராட்டத்தினுடைய விளைவு பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு. அந்த பூனா ஒப்பந்தத்திலையும் எச்.எம். ஜெகநாதன் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எச்.எம். ஜெகநாதன் அவர்களோட சாதனைகள் இமயம் போல நிற்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பஞ்சமி நில போராட்டம் தான். தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்களோட இணைந்து 1935, 1937, 1940 இந்த வருஷங்கள்ல நெல்லூர், பொள்ளாரி, அனந்தபூர் இந்த இடங்கள்ல பார்ப்பனர்கள், ரெட்டிகள், நாயுடுகள் இவங்க எல்லாம் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த பஞ்சமி நிலத்தை மீட்க நில மீட்பு போராட்டங்களை தொடங்கி பஞ்சமி நிலங்களை உரியவங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னு வழி செய்திருக்கிறார். சமநீதிக்கான லட்சிய வாழ்க்கையில நேர்மை, மக்களுக்கான நியாயத்தை கேட்கறதுல கூர்மை இப்படியான பண்புகளை கதம்பமாக கொண்டிருந்தவர் தான் ஐயா எச்.எம். ஜெகநாதன் அவர்கள். தான் வாழ்ந்த காலத்துல அரசியல், சமூகம், சுயமரியாதை சுடரொலியாய் முத்திரை பதித்த இவர் தன் 70வது வயசுல 1964ல நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறார். மிகச்சிறந்த மனவழியின் மூலமா மட்டுமே சமூக மாற்றத்திற்காக குறுக்க நிக்கிற எப்பேற்பட்ட தடைகளையும் தூக்கி எறிஞ்சிட முடியும் அப்படின்னு மக்களுக்கு கற்பித்து சமநீதிக்கான புரட்சியில விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டா சமூக வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்னு எச்.எம். ஜெகநாதன் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியா இருக்கு. நன்றி.